வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் டிகேஎல் டிப்ஸ் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. மலச்சிக்கல் தான் பலவிதமான சிக்கல்களுக்கும் மூல காரணம் என்று கூறுவார்கள். இந்த மலச்சிக்கலை உடனடியாக தீர்ப்பதற்கு ஒரு எளிய வைத்திய முறையையும் நமது ஈசாஃபோகஸ் என்று சொல்லக்கூடிய இந்த உணவு குழாய் மற்றும் சிறுகுடல் பெருங்குடல் இவற்றை சுத்தப்படுத்துவதற்குண்டான இயற்கை வழிமுறையையும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். மேலும் நியூ வியூவர்ஸ் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா என்னுடைய எல்லா ஹெல்த் ரிலேட்டட் வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். எப்படி வெளியில் குளித்து நமது உடலை சுத்தப்படுத்திக் கொள்கிறோமோ அதுபோலத்தான் நமது உள்ளு உறுப்புகளையும் சுத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். ஏனென்றால் டாக்ஸின் என்று சொல்லக்கூடிய அந்த கழிவுகள் நாம் பல வருடங்களாக உண்ணக்கூடிய உணவுகளிலிருந்தும் நாம் குடிக்கக்கூடிய நீரிலிருந்தும் நாம் சுவாசிக்கக்கூடிய காற்றிலிருந்தும் பல வழிகளிலும் இந்த கழிவுப் பொருட்கள் உடலில் சென்று அது அங்கே தங்கிவிடுகின்றது. ஸோ இந்த உறுப்புகளை, அதாவது குறிப்பாக நமது சிறுகுடலையும் பெருங்குடலையும் சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பது மிக மிக அவசியமானதும் கூட. இந்த சிறுகுடல் தான் நாம் உண்ணக்கூடிய உணவில் இருக்கும் அந்த சத்துக்களை பிரித்தெடுக்கும் ஒரு முக்கியமான வேலையை செய்து கொண்டிருக்கின்றன. அதேபோல் நமது பெருங்குடல் என்பது நாம் அதாவது உடலில் உள்ள கழிவுகளை வெளியில் அனுப்பக்கூடிய ஒரு முக்கியமான வேலையை செய்து கொண்டிருக்கின்றன. ஸோ இதை எப்படி சுத்தப்படுத்துவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு குறிப்பாக நிறைய பேர் பேதி மாத்திரை எடுப்பாங்க. பலருடைய அனுபவத்தில் நான் பார்த்துருக்கிறேன். இந்த பேதி மாத்திரை எடுக்கும் பொழுது அவங்களுக்கு ரொம்ப டயர்ட் ஆயிடுவாங்க. சிலருக்கு மூர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். அதாவது ரொம்ப டயர்டாகி கீழே விழுந்திருக்கிறாங்க. வலி அதிகமாக இருக்குது. ஸோ இதெல்லாம் நிறைய பேருக்கு இந்த பேதி மருந்துகளை எடுப்பதனால் வரக்கூடிய ஒரு சைடு எஃபெக்ட்ஸ்னு சொல்லலாம். இதெல்லாம் ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. இதுக்கு இயற்கை முறையில் நம்ம எப்படி ஒரு தீர்வு காணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா ஒரு 60 ml கேஸ்டர் ஆயில் என்று சொல்லக்கூடிய விளக்கெண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் லெமன் ஜூஸு, 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் ஜிஞ்சர் ஜூஸு மற்றும் ஒரு 5-6 பெப்பர், அதாவது பிளாக் பெப்பர் என்று சொல்லக்கூடிய கருமிளகு தான். இதுதான் இதுக்கு தேவை. ஸோ இது என்ன பண்ணணும் அப்படின்னீங்கன்னா, காலையில் எந்திரிக்கிறீங்க. காலையில் எந்திரிச்சிட்டு ஒரு 6 மணி அல்லது ஒரு 5 மணிக்கு எந்திரிக்கிறீங்கன்னா உங்களுடைய காலை கடனெல்லாம் முடித்து விட்டு நீங்கள் பாத்ரூம் போகிறதா இருந்தால் போயிட்டு உங்களுடைய பற்களை எல்லாம் சுத்தப்படுத்திட்டு தண்ணி குடிக்கக்கூடியது. இது ரொம்ப முக்கியமான விஷயம். தண்ணி குடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த 60 ml சுத்தமான விளக்கெண்ணெய், இந்த கோல்டு ப்ரெஸ்ட் சுத்தமான விளக்கெண்ணெய் இந்த ஒரு கிளாஸில் போட்டுக்குங்க. போட்டுட்டு இதில் ஜிஞ்சர், அதாவது தோல் உரிக்கப்பட்ட இஞ்சியை எடுத்து இதை நல்லா தோல் உரித்துட்டு அதை நல்லா இடித்து அதில் 1 ஸ்பூன், அதாவது 1 டேபிள் ஸ்பூன் ஜூஸ் வர்ற மாதிரி அதை புழிஞ்சு இதையும் கலக்கிக்குங்க. எலுமிச்சம்பழம் ஒரு பழத்திலே உங்களுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் ஜூஸ் வந்துடும். அதையும் புழிந்து 1 ஸ்பூன் நீங்கள் புழிஞ்சு இதில் கலக்கிங்க. ஒரு 5-6 பெப்பர் பவுடர் போடு, ரெடிமேடாக கிடைக்கிற பவுடர் போடாதீங்க. ஒரு முழு பெப்பர் 5-6 பெப்பர் எடுத்துங்க. பெப்பர் எடுத்து நல்லா நுணுக்கி அதை தூள் போய் செய்து அந்த கிளாஸில் போட்டுங்க. போட்டுட்டு நல்லா கலக்கிடுங்க. கலக்கிட்டு எம்டி ஸ்டமக்கில் பாத்ரூம்லாம் போயிட்டு பல்லெல்லாம் விளக்கிட்டு இதை குடிச்சிருங்க. ஸோ இன்றைக்கி நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் எங்கேயுமே வெளியில் போகக்கூடாது. அதாவது ஒரு அரை நாள் லீவ் எடுக்க வேண்டிய சூழ்நிலை வரும். எப்போ நீங்கள் ரெஸ்ட்டில் இருக்கிறீங்களோ அப்போ செய்யலாம் இதை. இதுக்கப்புறம் நீங்கள் இதை குடிச்சிட்டு நீங்கள் என்ன செய்யணும்னா, ஒரு வார்ம் வாட்டர் வச்சுக்கோங்க. நல்லா வார்ம் வாட்டர் வச்சுட்டு இதை நல்லா காய்ச்சி, ரொம்ப கொதிக்க வைக்க வேண்டாம். வார்மான வாட்டர் வச்சுட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஒரு 2 கிளாஸ் எடுத்து குடிச்சிட்டு வாங்க. ஸோ ஒரு மணி நேரம் இல்லை ஒரு 2 மணி நேரம், அதாவது உடலினுடைய அமைப்பை பொறுத்தது. ஸோ 1 மணி நேரம் ஆயிட்ட பிறகு சிலருக்கு நல்ல நாம் சாப்பிட்ட அந்த விளக்கெண்ணெய் நன்றாக வைத்து கழுவி சுத்தப்படுத்தி மலம் மூலமாக வெளியேறும். ஸோ நீங்கள் அப்பப்போ ஒரு 2-3 மணி நேரத்துக்கு, ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை நீங்கள் இந்த வார்ம் வாட்டரை குடிச்சிட்டு வந்தீங்கன்னாலும் அந்த தண்ணி எல்லாம் அந்த தண்ணி உள்ளே போய் நமது சிறுகுடலையும், அதாவது உணவு குழாயிலிருந்து, நம்ம தொண்டையிலிருந்து எல்லா உறுப்புகளையும் சுத்தப்படுத்தும். இந்த தொண்டை குழாயிலிருந்து ஈசாஃபோகஸ் என்று சொல்லக்கூடிய அந்த உணவு குழாய் முழுவதையும் சுத்தப்படுத்தி, நமது ஸ்டமக்கையும் சுத்தப்படுத்தி, வயிறையும் சுத்தப்படுத்தி, நம்மளோட சிறுகுடல் பெருங்குடல் எல்லாத்தையும் சுத்தப்படுத்தி அதில் இருக்கிற கழிவுகளை எல்லாம் வெளியே அனுப்பி மலம் மூலமாக அனுப்பிவிடும். இது ஒரு 5-6 தடவை உங்களுக்கு நடந்துட்டு இருக்கும். நீங்கள் இதை நடக்க நீங்கள் அதுக்கு கோஆப்ரேட் பண்ணணும். அந்த உடம்புக்கு நல்ல தண்ணியை குடிச்சு நீங்கள் கோஆப்ரேட் பண்ணிங்கன்னா சுத்தமாக வந்துடும். நமது குடல் சுத்தமாக இருக்குது அப்படின்னு எப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா, நாம் குடிக்கக்கூடிய தண்ணியின் கலரிலேயே
உங்களுடைய மலம் வெளிப்படும். இதுதான் வந்து நம்மளுடைய குடல் வந்து நன்றாக சுத்தப்படுத்தி இருக்கிறது என்று அர்த்தமாகும். ஸோ அந்த டைமில் நீங்கள் ஸ்டாப் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னா, ஒரு இளநீர் குடிக்கலாம் அல்லது மோர் குடிக்கலாம், இல்லாட்டி சுடுசாரத்தில் வந்துட்டு ஒரு தயிரை போட்டு பிணைந்து தயிர் சாதம் சாப்பிடலாம், பட்டர் மில்க் இல்லாட்டி கர்ட் ரைஸு இல்லாட்டி வந்து டிசி டெண்டர் கோகோனட் வாட்டர் குடிச்சிங்கன்னா இந்த பேதி ஆகிறது, அதாவது இந்த மலம் கழிவது வந்துட்டு உங்களுக்கு ஸ்டாப் ஆகிடும். ஸோ இதை ஸ்டாப் பண்ணிவிட்டு அன்னைக்கு வந்து நீங்கள் லஞ்சுக்கும் டின்னருக்கும் வந்துட்டு ஒரு பெப்பர் ரசத்தை மட்டும்தான் எடுத்துக்கணும். எளிமையான உணவு வந்து நார்மலான ஒரு மிளகு ரசம் வைத்து அந்த ரசத்தில் வந்து நீங்கள் நல்லா பெனஞ்சு, ஏன்னா உங்களுடைய சுத்தப்படுத்திய அந்த உறுப்புகளுக்கு வந்துட்டு ஒரு எளிமையான உணவு வந்து நம்ம அன்னைக்கு கொடுக்க வேண்டியது வந்து ரொம்ப ரொம்ப அவசியமானதாகும். ஸோ அதனால் வந்து இந்த அதாவது மிளகு ரசத்தில் பெனஞ்ச சாப்பாடை நீங்கள் கொடுத்துட்டு வரணும். நீங்கள் அன்னைக்கு மட்டும் நீங்கள் இது வந்து உங்களுடைய உடலில் உள்ள எல்லா கழிவுகளையும் அகற்றுவதற்கான ஒரு இயற்கை வழிமுறையாகும். அதே போல் வந்து மலச்சிக்கல் இருப்பவங்களும் இதை செஞ்சீங்கன்னா, இதை ரெடியாக செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உடனடியாக உங்கள் மலச்சிக்கலுக்கு வந்து ஒரு தீர்வு கிடைக்கும். அதே போல் வந்து உங்கள் குடலில் உள்ள எல்லா குறைகளும், அதாவது அந்த அடைப்புகள் எல்லாம் நீங்கி சுத்தப்படுத்தப்படுவதால் மேலும் வந்துட்டு இந்த மலச்சிக்கல் வராமலும் இது தடுக்கப்படுது. யாரெல்லாம் செய்யலாங்கன்னா, 10 வயதிற்கு மேலே குழந்தைகளுக்கு வேண்டாம், 10 வயதுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்ப வந்து அவங்களுக்கு ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ பெரியவங்களுக்கு இது கொடுக்கும்போது கண்டிப்பாக இதில் வந்து டயர்ட் ஆக மாட்டாங்க. அதுதான் வந்து இதனுடைய பியூட்டி. இதில் வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து எந்த விதமான டயர்டும் தெரியாது. ஸோ குழந்தைகளாக இருந்தாங்கன்னா, 10 வயது கீழே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஸ்பூன் நீங்கள் இந்த விளக்கெண்ணெய் கேஸை கொடுத்தீங்கன்னாவே அவங்களுக்கு நன்றாக வந்து மலம் வெளியேறிவிடும். அதனால் குழந்தைகளுக்கு வந்து இந்த முறையில் வேண்டாம், நீங்கள் 60 ml கொடுக்க வேண்டாம், ஒரு ஸ்பூன் ஆஃப் கேஸ்டர் ஆயில் கொடுத்தீங்கன்னாவே போதும். பெரியவங்களுக்கு வந்துட்டு இதை வந்து நீங்கள் அந்த 10 வயதுக்கு மேலே வந்து எல்லாரும் வந்துட்டு இதை எடுக்கலாம். 2 மாதத்திற்கு ஒரு தடவை வந்துட்டு நீங்கள் இந்த முறையை வந்து பின்பற்றி உங்கள் கழிவுகளை வந்து அகற்றி விடலாம். ரொம்ப ஒரு அருமையான ஒரு விஷயம் என்னங்கன்னா, இதை செஞ்சு அடுத்த நாள் நீங்கள் போய் உங்கள் வெயிட் செக் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு 1/2 கிலோ குறைஞ்சிருப்பீங்க நீங்கள். ஏன்னா உடலில் இருக்கிற தேங்கி வைத்திருந்த எல்லா கழிவுகளும் வெளியேற்றும் பொழுது உங்கள் உடலும் மனமும் வந்து ஒரு புத்துணர்ச்சியாக இருப்பதை வந்து உணர்வீர்கள். அதே போல் தான் வந்து நீங்கள் இதை எடுக்கும் போதும் வந்துட்டு இது சாதாரண பேதிக்கு மருந்து சாப்பிடும்போது ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணியிருப்பீங்க. இந்த மாதிரி முறையில் வந்து நீங்கள் கழிவுகளை சுத்தப்படுத்தும் போது வந்துட்டு ரொம்ப வந்து தெம்பாகவே ஃபீல் பண்ணுவீங்க. இதில் வந்து எந்த டயர்ட்னஸும் ஆகாது, உங்களுக்கு ரொம்ப தெம்பாக இருப்பீங்க, ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்க, உடலும் சுத்தமாகும், உங்களுடைய உள்ளமும் சுத்தமாகும். ஸோ இப்பேற்பட்ட இயற்கை முறையில் வந்துட்டு நான் சொன்ன பொருள்களை கொண்டு, அதாவது விளக்கெண்ணெய் 60 ml, ஒரு ஸ்பூன் வந்துட்டு ஜிஞ்சர் ஜூஸ் இஞ்சி ஜூஸு, ஒரு ஸ்பூன் வந்துட்டு உங்களுக்கு லெமன் ஜூஸு, மற்றும் வந்து ஒரு 5-6 பெப்பர், இதை வந்து நல்லா பொடி பண்ணி இதை நல்லா கலந்து காலையில் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்கள் உடல் மிக சிறந்த முறையில் சுத்திகரிக்கப்படும். கேஸ்டர் ஆயில் வந்து நீங்கள் இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையுமே வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது கிடைக்கல அப்படின்னீங்கனாலும் நான் கீழே கொடுத்துருக்கிற இந்த லிங்க் மூலமாக இந்த கேஸ்டர் ஆயிலை வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். மேலும் வந்துட்டு இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மேலும் இது உங்களை சார்ந்தவர்களுக்கும் பலன் தரும் என்று நீங்கள் நினைத்தால் இந்த வீடியோவை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பது உங்கள் டிகே.